சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். விண்ணோடு மேலே சத்தம் என்ன, மண்ணோட சின்ன தூரல் என்ன. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. ஊரெல்லாம் ஒரே மழை புயலாக இருக்குது. எப்போவுமே கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ ஈவினிங் ஆனாலே சுட சுட காரசாரமாக ஏதாவது ஸ்நாக்ஸை பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஏக்கமாக தேடுவாங்க. ஸோ அதனால் நம்ம சேனலில் இன்றைக்கி மொறுன்னு டேஸ்டியான ஸ்பைசியான கோபி 65, சில்லி கோபி, காலிஃப்ளவர் சில்லி எப்படி வேணாலும் சொல்லாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொரிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.25 1.5 கிலோ அளவு வர மாதிரி நம்ம சில்லி கோபி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 5 பெரிய சைஸில் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த க்ரீன் கலர் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் அப்படியே அதை பேக் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பாட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அகைன் அந்த பெரிய பாட்டை எடுத்து நம்ம குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சிட்டேங்க ஸ்டவ்வில். அது நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உப்பும் மஞ்சத்தூளும் கரைஞ்சிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் இந்த தண்ணியில் அந்த காலிஃப்ளவர் இருந்தால் போதும். அந்த கிருமிகள், அதில் இருக்க புழுக்கள் எல்லாமே செத்து போயிடும். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி நம்ம வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேங்க. டவுட் இருந்தால் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த கரண்டியில் 3 கரண்டி கார்ன்ஃப்ளவர், 2 கரண்டி மைதா மாவு, 1 கரண்டி கடலை மாவு, 1 கரண்டி அரிசி மாவு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.25 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. உடனே தண்ணி சேர்ந்துட்டோன்னா நமக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் மர்ஜ் ஆகும். ஸோ எல்லாமே ஒன்றா கலந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ண தான் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா மிக்ஸ் ரெடி பண்ண மசாலா மிக்ஸ்லேருந்து ஒரு 2 கை அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த 2 கை மசாலாவுக்கு ஒரு 4 கை அளவு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் எப்போவுமே உடனே பெரட்டின உடனே எண்ணெயில் போட்டுடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊறிடுச்சுன்னா டெக்ஸ்சர் மாறி போயிடும். நமக்கு மொறுன்னு நல்லா வேணும்னா நம்ம பெரட்டின உடனே எண்ணெயில் போட்டுடணும். ஸோ எல்லாமே பாருங்கள், பெரட்டியாச்சு நல்லா மசாலாவோட. காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3/4 லிட்டர் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையிலேயே ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ணி போடணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு 1 மினிட்டுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. அப்போ தான் காலிஃப்ளவர் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட. விண்ணோடு மேலே சத்தம் என்ன, மண்ணோட சின்ன தூரல் என்ன. எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ, சொல்லாமல் வந்தது போல் இல்லாமல் போவாயோ, தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ. நீ வரும்போது நான் மறைவேனா, ஆஹா, நீ வரும்போது
விண்ணோட மேல சத்தம் என்ன, மண்ணோட சின்ன தூரல் என்ன. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சஸுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், மொறு மொறுன்னு காரசாரமாக நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.